சாந்தி. சிவ் பகவானுடைய மகா வாக்கியம், தேதி 4/4/2024. मीठे बच्चे गृहस्थ व्यवहार में रहते पारलौकिक बाप से पूरा वर्षा लेना है. இனிமையான குழந்தைகளே, இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே பரலௌகிக தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி அடைய வேண்டும். तो अपना सब कुछ एक्सचेंज कर दो. அதற்காக தன்னுடைய அனைத்தையும் எக்ஸ்சேஞ்ச் செய்து விடுங்கள். ये बहुत बड़ा व्यापार है. இது மிகப்பெரிய வியாபாரம். கேள்வி, ड्रामा का ज्ञान किस बात में तुम बच्चों को बहुत मदद करता है? டிராமாவின் ஞானம் எந்த விஷயத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த உதவி செய்கிறது? பதில், जब शरीर की कोई बीमारी आती है तो ड्रामा का ज्ञान बहुत मदद करता है. எப்போது ஷரீரத்திற்கு வியாதி வருகிறதோ அப்போது டிராமா என்ற ஞானம் மிகுந்த உதவி செய்கிறது. क्योंकि तुम जानते हो ये ड्रामा हूबहू रिपीट होता है. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த நாடகம் அப்படியே திரும்ப நடக்கின்றது. इसमें रोने पीटने की कोई बात नहीं. இதில் அழுவதற்கோ அடித்து கொள்வதற்கோ விஷயமில்லை. कर्मों का हिसाब किताब चुक्त होना है. கர்மத்தின் கணக்கு வழக்கு முடிய வேண்டும். 21 जन्मों के सुख की भेंट में यह दुख कुछ भी बास्ता नहीं. 21 ஜென்ம சுகத்திற்கு முன்னால் ஒப்பிடும்போது இந்த துக்கம் என்பது ஒன்றுமே கிடையாது. ज्ञान पूरा नहीं तो तड़फते हैं. ஞானம் முழுமையாக இல்லாமல் இருப்பதால் தத்தளிக்கிறார்கள். ஓம் சாந்தி. भगवान वाच, भगवानिन महावाक्यम. भगवान उनको कहा जाता है जिसको अपना शरीर नहीं है. யாருக்கு உடல் இல்லையோ அவரைத்தான் பகவான் என்று சொல்லப்படுகிறது. ऐसा नहीं कि भगवान का नाम रूप देश काल नहीं है. பகவானுக்கு பேர், ரூபம், காலம், தேசம் கிடையாது. அப்படி இல்லை. नहीं, भगवान को शरीर नहीं. பகவானுக்கு ஷரீரம் தான் கிடையாது. பாக்கி சப் ஆத்மாவுக்கும் अपना अपना शरीर है. மற்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் அவங்கவுங்களுக்கு ஷரீரம் இருக்கு. अब आप कहते हैं मीठे मीठे रूहानी बच्चों अपने को आत्मा समझ कर बैठो. இப்போ பாபா சொல்றாங்க, இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களே, ஆத்ம உணர்வில் அமருங்கள். பகவான் வாச் மன்மனா பவ. பகவானின் மகா வாக்கியம் மன்மனா பவ. देह सहित देह के सब धर्मों को त्याग अपने को आत्मा समझ बाप को याद करो. தேக சகிதம் தேகத்தோட அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். ये एक ही बाप कहते हैं जो गीता का भगवान है. இதை ஒரு தந்தை மட்டுமே சொல்கிறார், அவர்தான் கீதையின் பகவான். பகவான் மானாகி ஜனம் மரண் ரஹீத். பகவான் என்றாலே ஜென்ம மரணம் இல்லாதவர். ऐसा नहीं, सब कुछ भगवान करता है. पूज्य, பூஜாரி, டிக்கர், பித்தர் பரமாத்மா है. அப்படி இல்லை, எல்லாமே பகவான் தான் செய்கிறாரு. பூஜைக்குரியவரும் அவரே, பூஜாரி அவரே, கல்லில் முள்ளில் எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கார். அப்படி இல்லை. 26 அவதார், கச்ச மச்ச அவதார், பரசுராம் அவதார் திக்காத்தே हैं. 24 அவதாரங்கள் எடுக்கிறார். மீனா பிறக்கிறாரு, தவளையா பிறக்கிறாரு, பரசுராம அவதாரம் எடுக்கிறாரு. अभी समझ में आता है कि क्या भगवान बैठ परशुराम अवतार लेंगे और कुलघड़ा लेकर हिंसा करेंगे? இப்பதான் புரிய வருது, என்ன பகவான் போயிட்டு பரசுராம அவதாரம் எடுத்து கோடாரியால வெட்டுவாரா என்ன? ये रॉन्ग है, இது தவறு. जैसे परमात्मा को सर्वव्यापी कह दिया है, ऐसे कल्प की आयु लाखों वर्ष लिख दी है.
எப்படி பரமாத்மாவை சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்க, அதுபோல கல்பத்தோட ஆயுள லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே கோர் அந்தேரா அர்த்தாத் கியான் நஹி ஹே. இதைத்தான் சொல்லப்படுது கார் இருள், அதாவது ஞானம் கிடையாது. बच्चों ने बहुत तकलीफ देखी है, तब बाप को बुलाते हैं, हे परमपिता परमात्मा ரெஹம் கரோ. குழந்தைங்க நிறைய துன்பத்தை பார்த்துட்டாங்க, ஆகையால தான் பகவானை அழைக்கிறாங்க, ஹே பரம்பிதா பரமாத்மா கருணை காட்டுங்கள். சுக்குமே கோய் பி பாப் கோ யாதனை கருத்தே. சுகமாக இருக்கிறப்ப யாரும் பாபான்னு நினைக்கிறதில்ல. துக்குமே சிமரன் சப் கர்த்தே. துக்கத்தில் தான் எல்லாரும் அவரை நினைக்கிறாங்க. अब बाप बतलाते हैं कि कैसे सिमरन करो. இப்போ பாபா சொல்லி கொடுக்குறார் எப்படி பகவானை நினைக்கிறதுங்கிறத. தும்கோ தோ சிமரன் கர்னா பி ஆத்தா நீயே, ஆனால் உங்களுக்கோ அவரை நினைக்கவே வரல. மேஹி ஆக்கர் தும்கோ பத்தலாத்தாவும், நான் வந்து தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்றாரு பாபா. கீதா ஹே மாதா, பாப் ஹே சிவ். கீதை தான் தாய், சிவன் தான் தந்தை. பாக்கி சபே ரச்சனா, மற்ற அனைத்துமே படைப்பு. கீதா நை துனியாக்கோ கிரியேட் கர்த்தி ஹே. கீதை புதிய உலகத்தை படைக்கிறது. எபி கிஸ்கோ மாலும் நெய்ய கி நை துனியாக்கோ கேசே கிரியேட் கர்த்தி ஹே. இது கூட யாருக்கும் தெரியறதில்ல, புதிய உலகத்தை எப்படி படைக்கப்படுகிறது. विराट रूप में भी न शिव बाबा को दिखाते हैं, न ब्राह्मण चोटी दिखाते हैं. விராட ரூப சித்திரத்தில் கூட சிவ பாபாவையும் காட்டலை, பிராமணர்கள் குடுமிக்கு சமமானவர்களையும் காட்டலை. தும்னே தோ சோட்டி பி திக்காய் ஹே ஊப்பர் மே. நீங்கள் மேலே தான் குடுமியை காட்டியிருக்கீங்க. தும் பிராமன் பேட்டே ஹோ. பிராமணர்கள் நீங்கள் மேலே தான் இருக்கீங்க. தேவதாவும் கே பீச்சே சத்திரிய. தேவதைகளுக்கு அப்புறம்தான் சத்திரியர்கள். துவாப்பர் மே பேட் கே பூஜாரி. துவாபர யுகத்தில் வயிற்றுக்கு பூஜாரிகள். ஃபிர் சூதர பன்தே ஹே. பிறகு சூதரர்கள் ஆயிடுறாங்க. ஏ பாஜோலியே, இதுதான் குட்டி கர்ணம். தும் சிர்ஃப் பாஜோலிக்கோ யாது கரோ. நீங்கள் இந்த குட்டி கர்ணத்தை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏ ரைட் சித்திர ஹே, ஓ ராங் ஹே. அப்போ நீங்கள் வச்சிருக்கிற சித்திரம் சரியானது, உலகத்தில் இருக்கிறது தவறானது. பாப் பிகர் ரைட் சித்திர கோய் பன்வான சக்கே. பாபாவை தவிர வேற யாரோ சரியான சித்திரங்களை உருவாக்க முடியாது. बाप कहते हैं मैं इन वेदों ग्रंथों आदि को जानता हूँ. பாபா சொல்றார், நான் இந்த வேதங்கள் கிரந்தங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறேன். ये भक्ति की सामग्री है. இதெல்லாம் பக்தியினுடைய விஷயங்கள். இன்சே கோயி முஜே பிராப்த் नहीं करता. இதன் மூலமாக யாரும் என்னை அடைவது இல்லை. அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், சவேரே சவேரே உட் शरीर से न्यारे होने की ड्रिल करनी है. அதிகாலையில் எழுந்து ஷரீரத்திலிருந்து விடுபடுவதற்கான பயிற்சி செய்யுங்கள். புராணி துனியா புராணா சோலா குச் பி யாத் ந ஆயே. பழைய உலகம், பழைய உடல், எந்த ஒரு நினைவும் இருக்கக்கூடாது. சப் குச் பூலா ஹுவா ஹோ. அனைத்தையும் மறந்திருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், சங்கம் யுக பர் பாப் ஆத்மாவோं से लेन देन नहीं करनी है. சங்கம யுகத்தில் பாவ ஆத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைக்க வேண்டாம். கர்மோ கா ஹிசாப் கிதாப் குஷி குஷி சே சுக்து கர்னா ஹே. கர்மத்தின் கணக்கு வழக்குகளை குஷி குஷியாக தீர்க்க வேண்டும். ரோனா பீட்னா நெய்யே. அழவோ அடித்து கொள்ளவோ வேண்டாம். சப் குச் பாப் பர் நியோச்சாவர் கர் ஃபிர் ட்ரஸ்டி பன் சம்பால்னா ஹே. அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணம் செய்து பிறகு ட்ரஸ்டியாகி நிர்வாகம் செய்யுங்கள். वरदान, महसूसता की शक्ति द्वारा स्व परिवर्तन करने वाले तीव्र पुरुषार्थी भव. உணரக்கூடிய சக்தியின் மூலம் சுய மாற்றம் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் பவ. कोई भी परिवर्तन का सहज आधार महसूसता की शक्ति है. எந்த ஒரு மாற்றத்துக்கான சகஜ ஆதாரம் உணரக்கூடிய சக்தி. जब तक महसूसता की शक्ति नहीं आती तब तक अनुभूति नहीं होती. எதுவரை உணரக்கூடிய சக்தி இல்லையோ அதுவரை அனுபவம் ஏற்படாது.
और जब तक अनुभूति नहीं तब तक ब्राह्मण जीवन की विशेषता का फाउंडेशन மஜ்பூத் நஹி. எதுவரை அனுபவம் ஏற்படல அது வரைக்கும் பிராமண வாழ்க்கையினுடைய சிறப்புத்தன்மையோட அஸ்திவாரமும் உறுதியாக இருப்பதில்லை. உமங் உற்சாகி சால் நஹி, ஊக்கம் உற்சாகத்திற்கான நடத்தையும் இருக்காது. जब महसूसता की शक्ति हर बात का अनुभव बनाती है तब तीव्र पुरुषार्थी बन जाती हो. எப்போ உணரக்கூடிய சக்தி ஒவ்வொரு விஷயத்தினுடைய அனுபவத்தை ஏற்படுத்துகிறதோ அப்போதுதான் தீவிர புருஷார்த்தியாக இருக்க முடியும். महसूसता की शक्ति सदा काल के लिए सहज परिवर्तन करा देती है. உணரக்கூடிய சக்தி சதா காலத்திற்கும் சகஜமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. स्लोगन: स्नेह के स्वरूप को साकार में इमर्ज कर ब्रह्मा बाप समान बनो. அன்பு என்ற சொரூபத்தை சாக்காரத்தில் வெளிப்படுத்தி பிரம்மா பாபாவிற்கு சமமாகும். இன்றைய அவ்யக்த சமிக்கை: எப்படி பாபாவுடைய சன்ஸ்காரம் சதா பெருந்தன்மை, கல்யாணக்காரி, சுயநலமற்றவர், கருணை உள்ளம், பரோபகாரம், அதேபோல் உங்களுடைய சன்ஸ்காரமும் இருக்க வேண்டும். சதா உங்களுக்குள் ஒரே வழி, ஸ்நேகி சகயோகியாக இருந்து சன்ஸ்கார மிலன் செய்வது, இதுவே மகான் தன்மை. சன்ஸ்காரங்களின் மோதல் இருக்கக்கூடாது, ஆனால் சதா சன்ஸ்காரங்களின் ஒத்துழைப்பு என்ற நடனமாடிக்கொண்டே இருங்கள். சன்ஸ்காரங்களை ஒத்துழைக்கச் செய்வது என்றாலே சம்பூர்ண தன்மை மற்றும் நேரத்தை சமீபத்தில் கொண்டு வருவது. அச்சா. ஓம் சாந்தி.